ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு பாக்கியலக்ஷ்மி சீரியல். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஏதோ ஒரு மேரேஜ் ட்ராக் வரப்போகுது அப்படின்னு சொல்லி. அந்த மேரேஜ் ட்ராக் என்ன அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. என்னென்னா, ரீசெண்டாக நம்மளோட கோபி, பாக்யா 2 பேருமே ரொம்பவே அழகான ஒரு காஸ்டியூமில் வேஷ்டி சட்டை புடவை அப்படின்னு சொல்லி மாலையெல்லாம் போட்டுட்ருக்க மாதிரி ஒரு சில பிக்ஸ் எல்லாம் வந்து போஸ்ட் ஆகிருந்தது. அதுக்கு முன்னால் வந்து ரிசப்ஷன் லுக்கில் கோபி வந்து இருக்க மாதிரி ஒரு சில பிக்ஸ் எல்லாம் வந்து ஷேர் ஆகிருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு நான் இனியாவோட மேரேஜ் ட்ராக்காக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா மண்டபம் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு அந்த லொக்கேஷன் அப்படின்ற மாதிரிலாம் ஷேர் பண்ணியிருந்தேன். ஒருத்தவங்க வந்து குழந்தையோட பெயர் சுட்டு விடா, செகண்ட் பேபியோட பெயர் சுட்டு விடா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இவ்வளோ கிராண்டாக பண்ணணுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த பிக் தான் மார்னிங் மேரேஜில் எடுத்த மாதிரி இருக்குது பாருங்கள், வேஷ்டி சட்டையில். இவங்க 2 பேர் கல்யாணமா அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது கோபி, பாக்யா இவங்களோட மேரேஜ் ட்ராக்காக இருக்காது, இனியாவோட மேரேஜ் ட்ராக்காக இருக்கும். அம்மா அப்பாவாக இருந்து அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறது. அதுக்காக தான் வந்து இந்த மாலையெல்லாம் போட்டுட்டு அவங்க நிற்கிறாங்க. மோஸ்ட்டாக அம்மா அப்பாவுக்கும் அந்த மாதிரி மாலையெல்லாம் வாங்குவாங்க, தெரியும் இல்லையா, மாலை மாற்றுவாங்க. அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை ஒரு வேளை கோபி, பாக்யா தான் மறுபடியும் ஒன்று சேர்றாங்களா அப்படின்னும் தெரியல. அந்த மாதிரி சேர்ந்தால் சீரியல் டோட்டலாக எப்படி சொல்கிறது, ஏற்றுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி. பாக்கியா விலகிட்டாங்க, அவ்வளோதான். மறுபடியும் போய் ஒன்றா சேர்றது அப்படிங்கிறது நல்லா இருக்காது.